9ஆம் தேதி அன்புமணி தரப்புல ஒரு பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்கு. இப்ப 14ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு ராமதாஸ் தரப்புலயும் ஒரு பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்கு. கட்சியோட பிளவுபடக்கூடிய அந்த நிலைமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இது எப்படி சார் போய் முடியும்? அதாவது குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு கட்சி பதவி கொடுப்பதில் ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுகள், குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுகள் இன்னைக்கு ஒரு கட்சியை ஒரு பிளவுபடுத்துகிற நிலைக்கு கொண்டு போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த சூழலில் 2 பேரும் டாக்டர் அன்புமணியும் டாக்டர் ராமதாஸும் தனித்தனி பொதுக்குழு நடத்துகிற அளவுக்கு போயிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ முதல்ல அன்புமணி அவர்கள் பொதுக்குழு நடத்தின போது ராமதாஸ் அவர்கள் சட்டவிரோதம் சொல்லி தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் எழுதினார். அந்த அன்புமணி அவர்கள் நடத்திய பொதுக்குழுவில் பெருவாரியான பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்துட்டாங்கன்னு அன்புமணி தரப்பு சொல்றாங்க. பட் அது எவ்வளவு தூரம் உண்மை நம்பர்ஸ் நமக்கு தெரியாதனால அதை உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் அன்புமணி கூட்டிய பொதுக்குழுவில் முக்கியமான ஒரு விஷயம், அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு 10.5 போன்ற விஷயங்கள் நான் சொன்னா கூட திமுக அரசை அகற்றுவது அப்படின்றதுல உறுதி பூண்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான அரசியல் தீர்மானம் அதில் இருக்கு ஆக்சுவலா. பட் இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூட்டிய பொதுக்குழுவில் திமுக அரசை பற்றின ஒரு சீரியஸான விமர்சனங்கள் எதுவும் இல்லை. பட் 10.5 முதலமைச்சர் நினைச்சா நிறைவேற்றலாம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. ஏன்னா கட்சி ஒரு அங்கீகாரம் இல்லாத இருக்கிறதுனால எலெக்ஷன் கமிஷன் உள்ள வருவாங்களான்றது யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே சமயம் அப்போ இந்த தகராறு இப்படியே பிளவு போச்சுன்னா கட்சி ஒரு பிளவை நோக்கி போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அது உறுதிப்படும் ஆக்சுவலா. அப்படி இருக்கும்போது யார் கூட்டின பொதுக்குழு நியாயமான பொதுக்குழு, யார் பக்கத்தில் மெஜாரிட்டி இருக்காங்கன்ற ஒரு கேள்வி வரும்போது அப்போ சிவில் கோர்ட்டுக்கு போவாங்க. 2 பேரும் போனாங்கன்னா கட்சி 2 பிளவாக ஆகிவிட்டது என்பது உறுதிப்படுற ஒரு விஷயமா போயிடும். அப்போ அங்கே போயிட்டீங்கன்னா தான் அங்கே அப்புறம் ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினரும் அஃபிடவிட் தாக்கல் பண்ணி யார்கிட்ட மெஜாரிட்டி இருக்கு அப்படின்ற விஷயத்த சிவில் கோர்ட் தீர்மானிப்பாங்க. பட் அது அதுக்கு நிறைய காலம்லாம் எடுக்கும். அதுக்குள்ள தேர்தல் வந்துடும். அப்போ தேர்தல் நோக்கி போகும்போது 2 பிளவாக போகும்போது இவர்களுக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிக்கிட்ட அதிக இடங்கள்லாம் வாங்க முடியாது. ஏன்னா 2 பிரிவா இருக்கீங்க, உங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த கட்சி இது மாதிரி இருக்கிற இந்த விஷயம் இந்த பிளவு இன்னும் பெருசாகி கொண்டே போகிற இந்த விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டனுக்கு ஒரு ஏற்புடைய ஒரு விஷயமா இல்லை. அவன் நிச்சயமா ஒரு பெரிய வருத்தத்தில் இருக்கான், வேதனையில் இருக்கான். இதே நிலைமை இப்படி நீடிச்சதுன்னா இந்த ஓட் பேங்க் 2 தரப்புமே கட்டி காப்பாற்ற முடியாது. அவங்க வேற வேற கட்சிக்கு தொண்டர்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கட்சியோட இன்ட்ரெஸ்ட்ல 2 பேருமே ஒன்று சேர வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதே சமயம் இவர் என்ன சொல்றாரு, டாக்டர் ராமதாஸ் நான் தான் கூட்டணியை தீர்மானிப்பேன்னு சொல்றாரு. அன்புமணி மேல ஒழுங்கு குழு நடவடிக்கை அது எடுக்கிற மாதிரியான ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்கு. 14 குற்றச்சாட்டுகள் அவர் மேல வச்சிருக்காங்க. ஸோ அந்த 14 குற்றச்சாட்டுகளையும் விசாரிச்சு ஒருவேளை அன்புமணியை கட்சியை விட்டு நீக்கினாங்கன்னா இன்னும் பிரச்சனை பெருசாயிடும் ஆக்சுவலா. ஸோ அதனால இது அடுத்த கட்டமா இப்போ அன்புமணியை நீக்கினா அது இன்னொரு டெவலப்மெண்ட், அது இன்னொரு விரிசலை நோக்கி போகும்போது அது இன்னும் மேலும் உறுதிப்படுத்துகிற ஒரு விஷயமா அது அமைஞ்சிடும் ஆக்சுவலா. ஸோ அதனால டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்பது கிட்டத்தட்ட ஒரு பிளவை நோக்கி போய்விட்டது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதில் அடுத்த கட்டமா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இப்போ 10.5 போன்ற விஷயங்களுக்காக முதல்வரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது ஆக்சுவலா. அப்படி சந்திக்கும் பொழுது அது பலவிதமான யூகங்களை இன்றைய அரசியல் உலகத்தில் கூட்டணி தேர்தலை நோக்கி கட்சிகள் போகும்போது இன்றைய அரசியல் சூழலில் பலவிதமான யூகங்களை கலப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அன்புமணி திமுகவுக்கு நேர் எதிராக கடுமையான விமர்சனங்களை வைக்கும்போது இவர் போய் முதல்வரை சந்தித்தார் என்றால் அது ஒரு விமர்சனங்களை கண்டிப்பாக வரும், ஒரு பலவிதமான யூகங்களுக்கு வழிவகுக்கும். ஸோ அடுத்த கட்டமாக நாங்கள் தான் உண்மையான பாமக, எங்ககிட்ட தான் எல்லாரும் இருக்காங்க நிரூபிக்கிற ஒரு கடமை 2 தரப்புக்குமே இருக்கு. அது இவங்க பண்ண முடியாது, சிவில் கோர்ட்லாம் பண்ணணும், அதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். அப்போ அடுத்த கட்டமாக தேர்தல் நோக்கி போகும்போது 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரும் புதிருமாக தேர்தலில் நிற்கும்போது அந்த தேர்தல் தான் இவங்களுக்கு யாருக்கு செல்வாக்கு இருக்கு என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த அளவுக்கு நிலைமை போகுமா, இல்லை அதற்கு முன்னாடியே வேற ஏதாவது ஒரு சமாதானம் இந்த கட்சி தேர்தல் நெருக்கத்தில் ஒன்றுபடுமா, இல்லை வெளி சக்தி யாராவது பாஜக போன்ற கட்சிகள் பாமகவை கூட்டணியில் சேர்க்கறதுக்காக 2 பேரையும் ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு முயற்சிகளை அமித்ஷாவோ மோடியோ போன்றவர்களோ எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை. எடுக்கிறாங்கன்னா அது ஈவன் பாமக தொண்டர்களை கூட வரவேற்பாங்க. ஏன்னா அவங்க கட்சி ஒன்றுபடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அந்த முயற்சி எடுத்த போது பாமக தரப்பிலிருந்து அந்த தொண்டர்கள் ஒரு ஒற்றுமையை எதிர்பார்த்தாங்க. நீதியரசர் வெங்கடேஷ் எப்படியும் ஒரு ஒற்றுமையை உண்டாக்கிடுவார்னு எதிர்பார்த்தாங்க. அது ஃபெயிலா இருந்தது அவங்களுக்குலாம் ஒரு வருத்தமான விஷயம். அதனால அன்புமணி அவர்களும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் 2 பேரும் தங்களுடைய ஈகோவை விட்டுவிட்டு இன்னும் பிளவை பெரிதாக்காமல் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் அடிப்படையான விஷயம். அதை நோக்கி தான் அவங்க போக வேண்டும் என்பது பாமக தொண்டர்களின் விருப்பமாக இருக்கிறது.